எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான டின்னர் என்ன பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கான டின்னர் நான் வடகரியும் இட்லியும் தான் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நான் பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது கூட சோம்பு, வரமிளகாய் வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிக்க போறேன். கொஞ்சமாக உப்பையும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தரன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நான் உருண்டை பிடிச்சி தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான எண்ணெயை நான் முதல்ல வச்சுட்டு அப்படியே நான் உருண்டை பிடிக்கிறேன். இந்த பக்கம் என்ன அப்படியே காயட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு தட்டி வடை நல்லா வேகணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வடகரி தான் பண்ண போகிறோம், அதை உதிர்த்து தான் பண்ண போகிறோம். அதனால் ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பை குறைச்சிட்டேன். நான் எடுத்து இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி சின்னதாக இருக்கிறனால நான் 3 வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 2 சேர்த்தா போதும். பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அரைக்கிறதுக்கு கசகசா, தேங்காய், உப்பு, எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, இஞ்சி இலையை 2-3 அப்படி பிச்சு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா லைட் ப்ரௌனிஷாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கும் போதே கூட இதுக்கு தேவையான உப்பு, மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதில் இதுக்கு தேவையான உப்பு. வணங்கட்டும். இந்த கேப்பில் இதுக்கு தேவையான தேங்காயும் கசகசாவும் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். கசகசா, தேங்காய், 1 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த வடையை
சின்ன சின்னதாக நான் பிச்சு போட்டுக்க போகிறேன். வடையை பிச்சுட்டேன். இந்த 3 வடை மட்டும் வச்சுருக்கேன். இது கடைசியாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த வடையை நான் இதில் சேர்க்க போகிறேன். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் நான் இப்போ சேர்க்க போகிறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாக வரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பக்கத்தில் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இந்த தட்டை உள்ளே வச்சிடலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தட்டு இட்லி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன மாவு இருக்குது பாருங்கள். இட்லி செட்டில் வைக்க போகிறேன். மூடியை போட்டுடலாம். வேகட்டும் இட்லி. பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். போதுமானது. பாருங்க, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வடைகறி ரெடி. இப்போ மேலே வந்து கொத்தமல்லி தூளை தூவிட்டு மிச்சம் வச்சுருக்காங்க வடையை பிச்சு போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ இந்த வடையை நம்ம பிச்சு போட்டுக்க போகிறோம். ஏன் கடைசியாக போடுறோன்னா, இந்த மொறுமொறுன்னு இருக்க இந்த வடை நம்ம வாயில் கடிபடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கடைசியாக இதை நான் பிச்சு போடுறேன். வச்சு கொத்தமல்லி தழையை நம்ம போட்டுக்கலாம். வடைகறி ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி வெந்துட்டுருக்கு. இட்லி வெந்துருச்சான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கத்தியை விட்டு பாருங்கள், வெந்துருச்சு இட்லி. தெரியுங்களா? சரி, நம்ம இட்லி எடுத்துருவோமா? ஸ்பூனை வச்சு ஓரத்தில் லைட்டாக இப்படி எடுத்து விடுங்க. பாருங்க, அழகாக வந்துருச்சு. இந்த இட்லி கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டேன். இது பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஏன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இட்லியும் வடைக்கறியும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இட்லியும் வடைக்கறி. அவ்வளோதாங்க, தட்டு இட்லியும் வடைக்கறியும் ரெடி. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.